ஹாய் ஹலோ இன்னைக்கு மத்தியானத்துலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறீங்க. மத்தியானமே காலையில் கொடுத்து விட்ற டிஃபனை கொண்டு வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. எனக்கு சோப் போடுறதுக்காக மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா. அதுக்கப்புறமா இதை பாருங்க, பம்கின் தான் கட் பண்ணிட்டு இருக்கு. அது இல்லை விதையெல்லாம் எடுத்து மாற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறமா அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்து மாவியெல்லாம் ஆக்கி வச்சாச்சு. இது வந்து சிக்கன் வந்து தண்ணியில் தான் போட்டிருக்கேன், சிக்கனை பொரிக்கலாமேன்ட்டு நேட்டுக்கு. இது வந்து ராகி மாவு கூழ். இது வந்து ரொம்ப ஹெல்த்து பசங்களுக்கு. சாயந்தரமா நான் இப்படி நெய்யெல்லாம் ஊற்றி பனங்கல்கண்டு போட்டு தான் இதை காய்ச்சினேன். அதுக்கப்புறமா சில்லி சிக்கன் பொரிச்சது, சூடான சாம்பார், அட்டகாசமான மொறு மொறுன்னு தோசையும் தாங்க இன்னைக்கு சுட போகிறேன். இந்த மாதிரி மண் சட்டியிலெல்லாம் செய்கிறது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து கேரளா ஸ்டைலில் தான் அந்த சாம்பார் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது போய் பார்த்துட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த சாம்பார் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும் கேரளாவும் பிடிச்சிருந்தா என்னோட இந்த சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது கொஞ்சம் கிளிக் பண்ணிடுறீங்களா? அதுக்கப்புறமா இப்போ தோசை, மொறுமொன்னு தோசை, சாம்பார், மிளகா வந்து உப்பு போட்டு வறுத்தது, சிக்கன்னு ஐயோ நேற்று வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.